இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்கள் உள்ளத்திலே மன்னிக்காத தன்மையை வைத்திருப்பது நிச்சயமாக சேற்றில் விளையாடுவது போல். இது நீங்க விஷத்தை குடிச்சிட்டு உங்க எதிரி செத்து போவான்னு நம்புறது மாதிரி. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். யாருக்கும் சோதனை வரலாம், ஆனா அதை முதல்லயே தடுத்துடணும். அப்போ உங்க உள்ளத்துக்குள்ள என்ன நடக்குங்கிறத நீங்க யோசிக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற முக்கிய செய்தி, அப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனமா கவனிக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான். ஏன்னா அதுல தான் தேவன் ரொம்பவும் அக்கறை உள்ளவராக இருக்காரு. இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க ஆண்டவரை தரிசிப்பீங்கன்னா அர்த்தம் என்ன? உங்க உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கீங்கன்னா தேவனுடைய குரலை தெளிவா கேட்க முடியும். அதிக பகுத்தறிவு சிந்தனை கிடைக்கும். அவரோட பிரசனத்தை நீங்க அதிகமா அனுபவிப்பீங்க. தேவன் அமைதியான, மென்மையான, நல்ல இருதயத்தையே விரும்புறாருன்னு வேதம் சொல்லுது. உங்க சிகை அலங்காரம், நகைகள் மற்றும் இந்த வெளிப்புற அலங்காரங்களை பத்தி அதிகம் கவலைப்படாம உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்துறதை பத்தி அவர் பேசுறார். நீங்க உங்களோட வெளிப்புறத்தை அழகுபடுத்த எவ்வளவு நேரம் செலவிடுறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட உள்ளத்தை சரி செய்ய செலவு செஞ்சு அப்படி இருக்கும். அப்ப நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை விட ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கணுங்கிற உணர்வு எனக்கு இருக்கு. மத்தேயு 23 வேதத்துல ஒரு விசேஷமான அதிகாரம். அதாவது இயேசு பரிசேயர்களை அவர்கள் மாய்மாலக்காரர்கள்னு தூர விலக்கி வைக்கிறார். மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும்னு அறிவுறுத்துவாங்களே தவிர அவங்க அதை கடைபிடிக்க மாட்டாங்க. வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ரொம்ப காலமா அது என்ன ஐயோன்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசியா அதை வாசிச்சு அதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அது உண்மையிலேயே நீங்க அனுபவிக்கிற மிக மோசமான வேதனை அது. ஐயோ! வேத பாரகர்களே, பரிசேயர்களே, பாசாங்கு செய்பவர்களே, நய வஞ்சகர்களே! ஏன்னா போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் பிச்சைகளினாலும் களவுகளினாலும் கொள்ளைகளினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உங்கள் மனம் முழுமையாக புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு வேதம் சொல்கிறது. மறுரூபம் உள்ளிருந்து வெளியே நடக்கக்கூடியது. இந்த உலகம் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுங்கிற படிமத்திற்கு நம்மை இழங்க வைக்க விரும்பும். ஆனால் தேவன் நம்மை மறுரூபம் அடைய உண்மையில் நம் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். நம் இருதயம் மாறும்போது வெளிப்புறத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே மாறும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! எனக்கு இது பிடிச்சிருக்கு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மருத்துவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். விரிவாக்கம் சொல்லுது, நீங்க வெளியே வெண்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளால் நிறைந்திருக்கிறீர்கள். மற்றவங்க பார்வைக்கு நீங்க நியாயமாவும் நேர்மையாவும் இருக்கிறதா தெரியும், ஆனா உள்ள பாசாங்கும் அக்கிரமமும் அநீதியும் நிறைந்திருக்கிறது. என்னை உண்மையிலேயே ஈர்த்த ஒரு அறிக்கையை இப்ப படிச்சேன். நான் நேர்மையை பத்தி சில ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் படிச்சேன், நேர்மை பற்றிய பல்வேறு வரையறைகளை படிச்சு ஆராய்ஞ்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல உண்மையிலேயே இல்லாத ஒண்ணு அது தெரியுமா? நேர்மையின் ஒரு பகுதியா உங்க வார்த்தையை முதலாவது காக்கணும். இன்னைக்கு அநேகர் தாங்கள் சொல்றதை பின்பற்றுவதே இல்லை. நான் பல் மருத்துவரை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு 4 காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். நான் ஒவ்வொரு முறையும் மருத்துவரை சந்திக்கும் போது எனக்கு 4 காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். அவங்க ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு ஞாபகப்படுத்தணும்? ஏன்னா இப்ப அவங்க அவ்வளவு நேர்மையா இல்லை. அதனால தான் பலர் வர்றதில்லை, அழைக்கவும் தயங்குறாங்க. ஏன்னா யாரும் நமக்கான தரத்தை நிர்ணயிக்கிறது இல்லை. ஆனா அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு நல்ல தரத்தை நிர்ணயிக்கணும். அவங்க ஏற்கனவே போதுமான பிரச்சனைகள்ல அடிபட்டிருக்காங்க. அதனால மேல மேல கூடுதலா அவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்க அவசியம் இல்லை. நீங்க ஒருத்தருக்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க.
சந்திப்பை ஏற்பாடு செய்யறீங்கன்னா நேரத்தோடு போங்க. வர முடியலனாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி வர முடியலன்னு சொல்லுங்க. அதுதான் ஒழுக்கம். ஆகவே நான் இந்த நேர்மை குறித்த ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்தப்போ, அது ஆவிக்குரிய நேர்மைங்கிறதும், அது உங்க இருதயத்தை கூர்மையாவும் உண்மையாவும் பார்க்கும் திறன்னு சொல்ற விஷயத்த நான் பார்த்தேன். எத்தனை பேர் நம்மை நாமே கொடூரமா நேர்மையா சரியா பார்க்குறோங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இன்னும் சொல்லுது, உங்களை நீங்களே உண்மையா கடுமையா நேர்மையா பார்க்கணும்னு. எபேசியர் 4:22-24 சொல்லுது, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய உங்கள் பழைய புதுப்பிக்கப்படாத சுயத்தை களைந்து போட்டு, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, ஆகவே அவர் சொல்கிறார், பழைய மனுஷனை களைந்து போடுங்கன்னு. பழைய மனுஷனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். வசனம் 24 புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுது. ஆனா 23ங்கிறது 22 முதல் 24 வரை நம்மை கொண்டு போகிற பாலம். அது உங்க உள்ளத்துல புதிய ஆவி உள்ளவர்களாகி, புதிய மனம், ஆவிக்குரிய மனப்பான்மையோடு அப்படின்னு சொல்லுது. நான் இதை சொல்லும்போது கவனிங்க, நான் இதை படிச்ச இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் நமது எண்ணங்கள் மற்றும் நமது வார்த்தைகளாகிய 2 விஷயங்கள் எவ்வளவு முக்கியங்கிறத நாமே உண்மையில உணர்ந்திருக்கோமான்னு என்னால இன்னும் நினைக்க முடியல. வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னு. நாம உண்மையிலேயே இதை நம்பினால், உண்மையிலேயே இதை ஏற்றுக்கொண்டால், அதை பத்தி எனக்கு இன்னும் எந்த வெளிப்பாடுகளும் இல்லை. ஏன்னா நான் இன்னும் சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்வேன். உங்களை யாரும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவ்வப்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என் கனி என் வாயில தான் இருக்கு. ஆனால் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். நாம நம்ம மனசை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். வேதம் சொல்கிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்னு. எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும். இப்போ இது மாதிரி இன்னொரு செய்தியை இன்னொரு மாசத்துல நீங்க கேட்பீங்க. ஆனா குறைஞ்சபட்சம் இது சில நாட்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவும். 1 வாரங்கள் இல்லை, 2 வாரங்கள் கூட இருக்கலாம். உங்க இருதயத்தை பத்தி ஒரு நல்ல வார்த்தையை இன்னைக்கு கேட்க உங்களை எத்தனை பேருக்கு இது உதவியா இருந்துச்சு? ஒன்று தீமோத்தேயு 6:9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பயனற்ற தேவ பக்தி இல்லாத பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள்னு. மன நிறைவை வளர்த்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்தலாம் இல்லையா? நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தாதான் மனநிறைவா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்னு. பவுல் சொல்கிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு. அவர் கற்றுக்கொண்டது என்னன்னா, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த நன்மையும் கிடைக்காதுங்கிறது. ஏன்னா அதிருப்தி அடைவது நீங்க விரும்புறதை பெற்றுத்தராது. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நீங்க மனதார நன்றி சொல்றது மட்டும்தான் உங்களை மேலும் உற்சாகப்படுத்துற ஒரே விஷயம். ஒரு முறை நான் ஏதோ ஒண்ணுக்காக ஜெபிச்சப்போ கர்த்தர் என் உள்ளத்துல கேட்டாரு, நான் ஏன் உனக்கு இன்னும் அதிகமா கொடுக்கணும்? நீ ஏற்கனவே உனக்கு இருக்கிறத பத்தி குறை சொல்லிட்டு இருக்கே. எந்த நிலைமையிலையும் மனநிறைவோடு இருக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுங்கள். மனநிறைவோடுங்கிறது நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அதனால கலங்காமலும் அமைதி இழக்காமலும் திருப்தியா இருக்குங்கிறத விரிவாக்க வேதாகமும் வரைய இருக்குது. ஆகவே மனநிறைவோடு இருக்கிறதுங்கிறது நீங்க கொஞ்சமும் மாற்றத்தை விரும்பலைங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க மாற விரும்புகிற சூழ்நிலைகள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நீங்க இருக்கிற நிலைமையில இன்னைக்கும் சந்தோஷமா இருக்க முடியுங்கிறதுனால தேவன் மேல போதுமான நம்பிக்கை வைக்கிறதா அதுக்கு அர்த்தம். நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சு உங்க முழு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அப்படி நினைக்கிறதால நம்ம வாழ்க்கையில பல நல்ல நாட்களை இழந்துடுறோம். இப்போ சந்தோஷமா இருக்க கத்துக்குங்க. அதாவது கடந்த ஆண்டு இயற்கையிலேயே எனக்கு ரொம்பவும் மோசமான ஒரு ஆண்டா இருந்தது. ஆனா அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் சந்தோஷமா இருந்தேன். அதையெல்லாம் என் நன்மைக்காகவே எடுத்துக்கிட்டேன். நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு ஒரு
சின்ன முதுகு அறுவை சிகிச்சை செஞ்சாங்கன்றத, அதை தொடர்ந்து அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல ரத்த கட்டி உருவாகி என் வலது காலில் நரம்புகள் அது பாதிச்சது. நான் என் காலை படுக்கையிலேருந்து கொஞ்சம் கூட தூக்க முடியாதனால மொத்தமாக பூஜ்ஜியமாக இருந்தது. என் காலில் பலம் இல்லை, அது வேலை செய்யவே இல்லை. அதனால ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு 2 வாரம் போக வேண்டிய நிலைமையில இருந்தேன். ஆனால் ஆரம்பத்திலேயே நான் ஆண்டவரே தயவு செஞ்சு இதை சரியாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, நான் யார் மேலேயும் கோவப்படவும் விரும்பலை, நான் குழப்பமடையவும் விரும்பலை. ஆண்டவரே இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு புரியலன்னு கேட்கவும் விரும்பலை. எல்லாம் நல்லா நடந்தா நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி அந்த நேரத்தில் என்னோட பொறுமையும் உறுதியும் காத்துக்க தானே ஆசைப்பட்டேன். அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது ஆண்டவரே இதை சரியா செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு உங்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்துவேன். தேங்க்யூ. இதை சரியா மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்போ 2 வாரங்களுக்கு பிறகு என்னால் வீட்டில் நடக்க உதவுற கருவியோடு நடந்து வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக நானே என்னை கண்டுகொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்தில் நான் என் வாக்கி டாக்கி எடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு தப்பாக திரும்பினதாலையும் எனக்கு அப்போ போதுமான பலன் இல்லாததாலையும் நான் கீழே விழுந்து நல்லா இருந்த இந்த காலையும் உடச்சிக்கிட்டேன். அப்போ எனக்கு 2 காலமே வேலை செய்யலை. எப்படி நான் 2.5 மாதம் சக்கரை நாற்காலியில் இருந்திருப்பேன். 2 கால்களும் செயல்படாத போது நீண்ட காலம் சக்கரை நாற்காலியில் இருந்தே வாழ முடியாது இல்லையா? கழிவறைக்கு போகிறதுக்கான ஸ்டைலிங் போர்டை பயன்படுத்த வேண்டிய நிலை உங்களால் உணர முடியாது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சறுக்கி போகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். எப்படியோ அது ஒரு வகையில் சரியாயிடுச்சு. ஆனாலும் இந்த காலோட நரம்புகள்லேருந்து நான் இன்னும் அதிகமாக முதுகு வலி அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால எனக்கு நரம்பு வீக்கம் வந்துச்சு. அதனால எனக்கு நரம்பு முடிச்சு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. முதுகு இன்னும் வலிக்குது, ஆனால் என் மூளை அதை உணரலை. அதனால தான் போச்சு. அப்புறம் ஜனவரி மாதம் ஒரு நாள் நடுராத்திரியில் கழிப்பறைக்கு போனேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. நான் அப்படியே மயக்கம் போட்டு அந்த பளிங்கு தரையில் பின்னாடி விழுந்து என் முதுகோட நடு முதுகெலும்பு உடஞ்சி போயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். பிசாசு உண்மையான ஒரு புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருந்தேன். கேளுங்க, நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாளாக அப்படி அந்த புத்தகத்தை எழுத முடிவு செஞ்சப்போ சத்ரு எனக்கு எதிராக வர முயற்சிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் சந்தோஷத்தை பாதுகாக்க பார்த்தீங்கன்னா அவன் உங்கள் உடைமைகளை விட உங்கள் சந்தோஷத்தை தான் உண்மையிலேயே திருட விரும்புவான். கடந்த வாரம் எனக்கு பல் பொருத்துற வேலை இருந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பல்ல எறும்பில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி சொருகுவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு நீங்கள் 3 மாதம் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பல்ல மாற்றிடுவாங்க. ஒரு பல் இல்லாத பிரசங்கிக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கல. அதனால் நான் அது அவசியமாக செய்ய வேண்டி இருந்துச்சு. நான் 3 மாதம் காத்துட்டு இருந்தப்புறம் பல் மருத்துவர் பல் சரியாக பொருந்தலைன்னு சொல்கிறதுக்கு வருந்துறேன், போதுமான எலும்பு உங்களுக்கு அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ என் வாயில் மாட்டு எலும்பு ஒட்ட வைக்க போகிறாங்கன்னு நான் வாயை திறக்கும்போது மான்னு சொல்ல மாட்டேன் நம்புகிறேன். உங்களை போலவே எனக்கும் ஒரு நிஜ வாழ்க்கை இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். புரியுதா? சரிதானே? அதாவது எல்லாருக்கும் நடக்கிற அதே விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் எனக்கும் நடக்குது. பிசாசு நாம் ஏமாந்து குறை பேசி சோகமாக இருக்கணும் தான் விரும்புவான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் நான் எல்லாத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு பாடுறோம். மற்ற நாட்களில் அமைதியாக இருந்துடுறோம். உங்கள் காரில் ஏசு என்னை நேசிக்கிறாருன்னு சொல்கிற ஒரு பம்பர் ஸ்டிக்கரையும் உங்கள் கழுத்தில் ஒரு சின்ன சிலுவையும் மாட்டிக்க அவனுக்கு ஆசை. வேதாகம பணி செய்யும்போது சிரமங்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் முட்டாள்தனமாக நடந்துக்கணும்னு விரும்புகிறான். ஆமேன். என் நிர்வாக உதவியாளர் பெனி நேற்று ராத்திரி இங்கே வந்தாங்க. ஆமாம், நேற்று தான் அவங்க இங்கே வந்தாங்க. அவங்க விமான நிலையத்துக்கு போய் அங்கே அவங்களோட காரை நிறுத்த பார்க்கிங் இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போது கார் விண்டோவுக்கு வெளியில் கையை நீட்டி டிக்கெட் எடுக்க காரை பூங்காவில் நிறுத்தியிருக்காங்க. அவங்க டிக்கெட் எடுத்த உடனே காரை உள்ளே விடவோ பின்னாடி எடுக்கவோ முடியல. வேறு எதையும் செய்ய அவங்களால முடியல. ஆக அவங்க பின்னாடி மாட்டிக்கிட்டதால பின்னாடி இவ்வளோ பெரிய நீண்ட போக்குவரத்து வரிசை தடைப்பட்டு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம்
நீங்க கார்ல இருந்து இறங்க முயற்சி பண்ணீங்களா? முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க காரோட எந்த கதவும் வேலை செய்யல. அவங்க காருக்குள்ளேயே சிக்கிக்கிட்டாங்க. டிக்கெட் குடுக்குற அந்த அம்மா கத்துறாங்க. "நீங்க இங்க வண்டி நிறுத்தக்கூடாது. இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது. என்னால நகரவே முடியல. என்னால நகர முடியல." கடைசியா அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து கதவ திறந்து விட்டுருக்காங்க. எல்லா கதவையும் திறந்து மூடுனதும் கார் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ரொம்ப விசித்திரமா இல்ல? சாத்தான் என்ன செய்ய பார்க்குறான்? அவங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க மனச முழுக்க குழப்பி தலைகீழாக்கணும்னு பார்த்தான். புரியுதா? சத்துரு எப்பவாவது உங்கள கேவலப்படுத்த முடிஞ்சா, அதுவும் வார்த்தையை கேட்க வரும்போது அவன் அப்படிதான் செய்வான். நம்ம வாழ்க்கையில சில விசித்திரமான சம்பவம் நடக்கும். நான் சொன்ன மாதிரி சாத்தான் உங்க பொருட்கள் எடுக்க முயற்சிக்க மாட்டான். உங்க சந்தோஷத்தை எடுத்துட்டு போக நினைப்பான். ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பெலன். என்னோட 2 மகள்கள்ல ஒருத்தி, எனக்கு 2 மகளும் 2 மகன்களும் இருக்காங்க. அதுல என் இளைய மகள், அவங்களுக்கு உண்மையிலேயே இளம் வயசுல 54 வயசாகுது. ஆனா அவங்க ஒரு நாள் காலையில என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்க பல் பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ இதுல சிரிக்க என்ன இருக்கு, அது வேடிக்கையா இருக்கான்னு கேட்டா. நான் சொன்னேன், அது எனக்கு சரிப்பட்டு வரல. அதுக்கு சிரிப்பீங்களான்னா, ஆமா சங்கீதம் 2 சொல்லுது, தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் தம்முடைய சத்துருக்களை பார்த்து நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழ்வார்னு, அதனால நான் முடிவு செஞ்சு சிரிக்கிறேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன்னா தேவன் வெற்றி சிறக்கிறவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தா ஜெயம் கிடைக்காது, துரிதப்படுத்தும். ஆனா அதுவே துக்கத்துல சோர்ந்து போயிருந்தா எதுவும் நிச்சயம் நடக்காது. ஆமென். இப்ப உங்க வாழ்க்கையில உங்களை சிரிக்க வைக்க ஏதாவது விஷயம் இருக்கா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. இதை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பணம் தீயது இல்லை. பணத்தால நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை செய்ய முடியும். ஆனா நீங்க பணத்தை ரொம்ப அதிகமா நேசிச்சீங்கன்னா, அதை சம்பாதிக்க நீங்க சரியான எல்லைகளை மீறி நல்லதில்லாத விஷயத்தை செய்ய போவீங்க. உதாரணமா, மக்கள் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்புகளையும் மீறி தங்களை தாங்களே கடுமையாக வற்புறுத்தி சம்பாதிக்கிறாங்க. அதோடு முடியல. பிறகு அவங்க ஆண்டவரை கனப்படுத்துறது, குடும்பத்தை மதிக்கிறது, இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்காக நேர்மையை விட்டு கொடுத்துறது போல பல பாவங்களில் விழுந்து போறாங்க. சில சமயம் ஜனங்க ரொம்ப சோர்ந்து, ரொம்பவும் சோர்ந்து, தாங்கள் செய்யறதை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைக்கு போயிடுறாங்க. பொருட்கள் மேலே அவங்க அடிமையாயிடுறாங்க. ஆக உங்க வாழ்க்கையோட முதல் 50 ஆண்டுகளை நீங்க மன அழுத்தத்தில் கழிச்சிடுறீங்க. மன அழுத்தத்தால நோய்வாய்ப்படுவீங்க. அதிக பணம் சம்பாதிக்க பின்னாடி 50 ஆண்டுகளை சந்தோஷமா கழிக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் தண்ணியில இல்லாம போயிடுவீங்க. உங்க ஆரோக்கியம் கெட்டு போய் அதை அனுபவிக்க உங்களோட யாரும் அப்ப இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த உறவுகளையும் கட்டி எழுப்ப கொஞ்சமும் நேரம் ஒதுக்கல. பணத்தை நேசிக்காதீங்க, ஆண்டவரை நேசிங்க. மக்களுக்கு உதவ அந்த பணத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆமென். அழுக்காகாம சேத்துல விளையாட முடியாது. சரி, மன்னிக்காம இருக்கிறது எப்படி? இன்றைய செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில நிமிஷம் இதை பத்தி பேசலாமா? இங்க எவ்வளவு பேர் இப்பவே யார் மேலேயே கோவமா இருக்காங்க? சொல்ல முடியுமா? ஏன் நீங்க உங்க கோவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்க கோபம் உங்களுக்கு நியாயமானது மாதிரி தோணுது. அவங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் எனக்கு செஞ்சிட்டாங்க. சரி, அப்ப அவங்க இயேசுக்கு என்ன செஞ்சாங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவர் என்ன சொன்னாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அவரை விட வேற யாரும் அநியாயமா நடத்தப்பட்டிருக்க முடியாது. ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட போது நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்கள் உள்ளத்திலே மன்னிக்காத தன்மையை வைத்திருப்பது நிச்சயமாக சேற்றில் விளையாடுவது போலத்தான். இது நீங்க விஷத்தை குடிச்சு உங்க எதிரி செத்து போவான்னு நம்புறது மாதிரி. சரி, ஆண்டவர் நம்ம என்ன செய்ய விரும்புறாரு? இது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமா தோணுது இல்லையா? அவர் நம் சத்துருக்களை நேசிக்க சொல்றாரு. அவங்க சந்தோஷமா இருக்க நம்ம ஜெபிக்க விரும்புறாரு. நீங்க சொல்லலாம், அவங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கலையே. சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட அவங்க சந்தோஷமா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, எப்படியோ அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன், ஏன்னா நீங்க அதை செய்ய சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்போ நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், அது நியாயமா தெரியலனாலும், அப்பதான் வாழ்க்கை நல்லா போக ஆரம்பிக்கும். சரி, நான் இதை எழுதுறேன்னா ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தாரு. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் விரும்புகிற ஒரு விஷயம் இது.
நாம் அனுமதிக்கிற சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்மால கட்டுப்படுத்த முடியாத பெரிய பாவங்களா மாறுது. நாம் அனுமதிக்கிற சின்னஞ்சிறு பாவங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பெரிய பாவங்களா மாறும். நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா உங்களை அது கட்டுப்படுத்துற விஷயங்களை செய்ய வைக்கிறப்போ நீங்க ரொம்ப மோசமான பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. இப்போ நான் உங்க வாய் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டுக்கு போய் இதுல இருந்து மீண்டு வருவீங்க தானே? உங்களை எத்தனை பேர் இன்னைக்கு இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறீங்க? சரி. பாவங்கள்ல 2 வகை இருக்கு. அவை தன்னார்வ பாவங்கள், விருப்பமில்லாத பாவங்கள். தன்னார்வ பாவங்கிறது நீங்க ஏதாவது ஒன்ன தப்புன்னு உணராமலோ அல்லது அறியாமையினாலோ செய்யும்போது நீங்க விருப்பமில்லாத பாவத்தை செய்யறீங்க. பவுல் முன்னே நான் தூஷிக்கிறவனும் இயேசுவை துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று தெரியுமா, நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு கடவுள் என்ன அது தப்புன்னு உணர வைக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு தவறை நான் அறியாமலேயே செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது தவறுன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தா இப்போ நான் ஒரு தன்னார்வ பாவத்தை செய்கிறவனா இருப்பேன். அப்போதான் நமக்கு உண்மையான பிரச்சனைகள் வர தொடங்கும். நாம் செய்கிறது தவறுன்னு நமக்கு தெரிஞ்சும் அதை எப்படியும் செய்கிறோம். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு தவறுகளை உணர்த்துறாருன்னா நீங்கள் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு வந்திருக்கலாம். இனிமே அதை தள்ளி போடாமல் இருங்க. அவர் இன்னைக்கு ராத்திரி கூட வரலாம், ஒருவேளை நாளைக்கும் வரலாம், அது கூட இல்லாமல் இருக்கலாம். அது உங்கள் ரட்சிப்பை இழக்க காரணமான ஒன்றா மாறிடக்கூடாது. நீங்கள் உங்கள் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. அவருடைய கிருபையால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறீங்க. ஆக நாம இயேசுவை நேசிக்கிறதால சரியானதை செய்யணும். நாம் அவரை நேசிக்கிறதால தான், நாம் இயேசுவை நேசிக்கிறதால நேர்மையானதை செய்யணும். ஏன்னா நாம் இயேசுவை நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோங்கிறதுக்காக மட்டுமே. அவர் ஏற்கனவே நம்மளை நேசிக்கிறாரு. இப்போ நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா நடந்துக்கிட்டாலும் தேவன் உங்களை இந்த கணத்தில் காட்டுற அன்பை விட அதிகமாக நேசிக்க முடியாது. ஆனால் நாம் அவரை நேசிச்சா சரியானதை செய்ய தான் நாம் விரும்புவோம். ஆக உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை நீங்கள் உணரும்போது அதை உடனே விட்டுட்டு நீங்கள் விலகி போயிடணும். தாமதங்கிறது ஒரு பொய். ஏன்னா அதை நான் செய்வேன்னு சொல்லும்போது சரி அது எப்போ? ஆமாம் நான் அதை செய்வேன். அது சுலபமாக இருக்கும்போதா? இல்லை செலவு குறைவாக இருக்கும்போதா? இல்லை. தாமதங்கிறது ஒரு திருடன். ஏன்னா நீங்கள் சரியானது பிறகு செய்வோன்னு சொல்லும்போது தள்ளி போடுதல் ஒரு பெரிய பிரச்சனை. ஆக நல்ல நோக்கங்கள் கீழ்ப்படுதல் இல்லை. கீழ்ப்படுதல்ங்கிறது கீழ்ப்படுதல் தான். ஆக நம்ம எண்ணங்களில் ஞானமாக இருப்போம், நம்ம வார்த்தைகளில் ஞானமாக இருப்போம், நம்ம செயல்களில் ஞானமாக இருப்போம். ஆனால் இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்குதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். உள்ள நீங்கள் யார்? இல்லை உங்களை சரி பார்த்து அழகாக அலங்கரித்து ஆலயத்துக்கு போகிற வெளிப்புற மயக்கமா? இல்லை. ஆனால் உள்ள நீங்கள் யார்? யாராவது உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் யார்? நீங்கள் திடீர்னு ஏளனம் பண்ண தொடங்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் யார்? நீங்கள் அதே நேரத்தில் நிறுத்துறது, அதுக்கு மேலே நீங்கள் பேசுகிறவங்கிட்ட போய் நான் இப்படி பேசிடக்கூடாதுங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல ஆயத்தமாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே நமக்காக செஞ்சதை பார்த்து தேவனுக்காக நாம் மேலான முறையில் வாழணும். சராசரியா பாதி உள்ளேயும் பாதி வெளியேயும் இல்லை. ஆனால் தேவனோடு எல்லா வழிகளையும் முழு மனசோடு அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்க. அவருக்கு முழு அர்ப்பணிப்போடு இருங்க. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.